ஹாய் சிட்டிசன்ஸ், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிற்கிறோம். என் வீட்டு பெல்கனியை பார்த்துருப்பீங்க, என் வீட்டு மேசையை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என் வீட்டு மொட்டை மாடியை பார்க்குறீங்க. நான் சைடில் இருக்கிறனால பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் போங்க, கடல் வியூ நல்லா விளங்கும்னு நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தா அமேசிங்காக இருக்கும். அதுவும் சன்செட்டெல்லாம் அழகாக பார்க்கலாம். இப்போவே உங்களுக்கு விளங்கும், சன் மறைய போகுது. ஏன்னா நான் எடுக்கிறது ஆஃப்டர்நூன். ஓகே, சரி, ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங். பிறகு அதுக்கு வேறு யாராச்சும் கமெண்ட் பண்ணுவீங்க, அது ஆஃப்டர்நூன் இல்லை ப்ரோ, ஈவினிங் ப்ரோ அப்படின்னு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் போகட்டும். இன்றைக்கி நாங்கள் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு ஸ்டூடியோவில், அதாவது நான் இந்த யூடியூப் சேனலுக்காக பாவிக்கிற கேஜெட்ஸ் என்னென்னா பாவிக்கிறேன். அதுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் என்னென்னா, இப்போ நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் சேனல் திறந்து 1 மாதம் கிட்ட ஆக போகுது. பரவாயில்ல, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்குது, அதே மாதிரி நல்ல லைக்ஸ் கவுண்ட், வியூஸ் கவுண்ட் இருக்குது. ஆனாலும் நீங்கள் நிறைய பேர் புதுசாக பார்க்குற ஆக்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இனி வர கண்டென்ட்டுகள் இன்னும் பெஸ்ட் குவாலிட்டியிலையாக இருக்கட்டும், இல்லை நான் கதைக்கிற விதம் பிள்ளைன்னா அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு பொலைட்டான முறையிலையோ இல்லாட்டி இன்னும் உங்களை கவரக்கூடிய முறையிலையோ என்னால் தரேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய ஹெல்ப் என்னென்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு, எனக்கு தெரிஞ்சால் நான் 10 பேருக்கு ஷேர் பண்ண மாட்டேன், அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆளை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். அதே எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரி, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், வீடியோ மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறோம், அவங்களுக்கு தெரியும். ஒரு யூடியூபர்கிட்ட கஷ்டம் மற்ற யூடியூபர்ஸுக்கும் தெரியும். அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் அந்த குவாலிட்டி வைஸில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைம் இதுக்குள்ளே இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, இதில் அதை நான் சொல்ல வேண்டி இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் அதை தான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னென்ன கெஜெட்ஸ் பாவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். சரி, ஓவரால் ஆட்டாமல் என்னென்ன கெஜெட்ஸ் இருக்குதுன்னு ஒரு லுக் ஒன்று போயிடலாம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, மொட்டை மாடியில் கண்ணு நேரம் நின்று கதை கேட்கல. அது என்னென்ன கெஜெட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டமே, அதனால் நின்று கொண்டு கதை கேட்க மாறி கீறி ஒன்று விழுந்தாலும் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால் நான் உட்கார போகிறேன். சரி, மொத்தம் 4 ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ப்ராடக்ட் தான் என் கையில் இருக்கிற ப்ராடக்ட். உங்களுக்கு வெள்ளனே தெரிஞ்சிருக்கும், இது என் ஃபோன் A55. அதில் தான் நான் மைக்கா யூஸ் பண்ணுறேன். A55 ஏன் மைக்கா யூஸ் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, என் ஃபோன், அதனால் அதை மைக்கா யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் காட்டாத ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க கேமரா, அதாவது என்ன வீடியோவை உங்களுக்கு அவுட்புட்டாக தர கேமரா. அது வந்து iPhone 15 Pro Max. நான் இது ரெண்டுக்கும் என்ன ஏதோ சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அம்பாசிடர் இல்லைனா ஐஃபோன் கம்பெனிக்கோ சாம்சங் கம்பெனிக்கோ நான் அம்பாசிடர் இல்லை. எனக்கு சாம்சங் பிடிக்கும், எங்களோட வீட்டாக்களுக்கு ஐஃபோன் பிடிக்கும். அதனால் நான் சாம்சங் பாவிக்கிறேன், அவங்க ஐஃபோன் பாவிக்கிறாங்க. அதே மாதிரி கூடுதலான வீடியோ நான் ஐஃபோனில் தான் எடுக்கிறது. குவாலிட்டி நல்லா இருக்குது, அதில் தான் நினைக்கிறேன். சாம்சங்லேயும் நல்லா இருக்குது, பட் எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஐஃபோனில் தான் பெஸ்ட்டுன்னு. அப்போ அவங்களோட வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைப்பா. அதுவும் எங்கள் அம்மாவோட முடியவே முடியாது. எங்கள் அம்மா தான் சொன்னால் தான் சரின்னுவாங்க. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், நீங்களும் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். வீடியோ அதில் தான் நல்லா இருக்குது. நீ என்ன சொல்கிற? சரி, இப்போ 3 ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு என்கிட்ட அந்த 3 ப்ராடக்ட்டில் ஒன்று இருக்குது. ஒன்றா செக் பண்ண போகிறோம். முதலாவது என்ன ப்ராடக்ட் செக் பண்ண போகிறோன்னா, இந்த ப்ராடக்ட். இது என்னவா இருக்கும்னு யாருக்காச்சும் ஒரு ஐடியா இருக்கா? மேபி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண, நானும் மூச்சு பிடிக்க சொல்கிறேன். மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, இது என்ன ப்ராடக்ட்டுன்னு. இப்போ அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்தாச்சும் எனக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனாலும் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் எனக்கு இந்த வீடியோக்கு பிறகு நான் காட்டுவேன் தானே இந்த ப்ராடக்ட் என்னன்னு. அதுக்கு பிறகாச்சும் நீங்கள் போயிட்டு கீழே ஆமாம் நான் பார்த்தேன், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு சரி கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னடா பாக்ஸே இல்லாமல் அன்பாக்சிங் பண்ணிங்கன்னு கேட்காதீங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தனால கொஞ்சம் அதில் கஸ்டம்ஸில் பிரச்சனை இருக்கிறனால பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அனுப்பியிருந்தார். ஏற்கனவே யூஸ் பண்ண மைக்கின மாதிரி பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பியிருந்தார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு நான் திருப்பி எதுக்கும் அந்த வீடியோவில் பார்த்துருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இது வந்து மைக் பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் இப்போ சொன்னேன்னா பிறகு சொல்லலாம். அதனால் இது மைக் பாக்ஸுன்னு இப்போதைக்கு வச்சுக்கணும். அது இல்லாமல் 2 விண்ட்ஷீல்டு இருக்குது.
விண்ட்ஷீல்டு காற்று போகாமல் சத்தம் கேட்காமல் இருக்கிறதுக்கு வெண்டு அது பஞ்சு மாதிரி இருக்கும். பஞ்சு மாதிரியில் பஞ்சே தான். அது இல்லாமல் யூஎஸ்பி டைப் டு யூஎஸ்பி சி டைப் சார்ஜர் இருக்குது. இது வந்து சார்ஜர் மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு அடாப்டர், கிட்டத்தட்ட கேமராவுக்கு அடாப்ட் பண்ண, அதாவது வயர் கனெக்ஷன் கொடுக்குறது. இப்போ நேரடியாக இந்த பாக்ஸுக்கு வரும். சரியா? இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதுக்கு கொஞ்சம் நான் இந்த மைக்கை கொஞ்சம் கீழே வைக்கிறேன். சவுண்ட் பெருசாக கேட்காது, ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னா நல்லா சவுண்ட் கேட்கும்னு நம்புகிறேன். என்னென்னா இந்த மைக் பாக்ஸை இப்போ திறந்து பார்த்தோன்னா 2 மைக் இருக்குது. இது 1, இது 2. சரியா? மைக் DJIட மைக் 2. சரியா? அது இல்லாமல் நடுவில் வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இதுதான் எங்களோட வாய்ஸை ட்ரான்ஸ் பண்ணும், அதாவது சென்ஸ் பண்ணி எங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்க போகுது. இத்தனை நாள் நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களோட ஃபோன்லேருந்து அந்த ஆடியோ ட்ரக்கை தனியாக எடுத்து வீடியோவோட மர்ஜ் பண்ணோம். இது என்னென்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து நேரடியாக எங்களோட வீடியோவோடைய மைக்கிலேருந்து வாய்ஸை கொடுத்துடும். ஸோ எங்களுக்கு இரைச்சல் அதுகள் இருக்காது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சு மைக்கை கனெக்ட் பண்ணி அடுத்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறது. இது மட்டும் தான் இனி டெய்லி யூஸ் பண்ணுவோம். மிச்சம் எல்லா ப்ராடக்ட்டும் டெய்லி யூஸ் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இனி வர இதில் ஃபோனை அப்படி தூக்கி வச்சுக்கொண்டு ஹாய் சிட்டிசன்ஸ் அப்படி சொல்ல மாட்டேன். நேரடியாக இந்த மைக்கிலே ஹாய் சிட்டிசன்ஸ் சொல்லலாம். சரி, ஓகே. இந்த மைக்கை இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த மைக் எடுக்கணும். சரியா? இந்த மைக் விளங்காமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு மேக்னெட் மாதிரி ஒன்று இருக்குது. சரியா? கிளிப்பிங்கும் பண்ணலாம் அட் த சேம் டைம் மேக்னெட்டும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு மேலே இங்கே பாருங்கள், இப்படி கிளிப் பண்ணால் மைக் இப்படி இருக்கும். ஓகே, கொஞ்சம் தள்ளி கொண்டு இருக்கு. இப்படி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மைக்கை வந்து நாங்கள் இப்படி வச்சு இப்படி மேக்னெட் பண்ணலாம். இப்படி மேக்னெட் பண்ணிங்கன்னா இப்படி நிற்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த வாய்ஸ் இப்போ நான் மைக்கை வாய்க்கிட்ட எடுத்துக்கொள்கிறேன். இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இப்போ இதில் ஒரு கட் வந்து வரும். இந்த கட்டுக்கு அப்புறம் அடுத்தது எங்களோட மைக் DJI மைக் 2ல் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மைக்கோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நேரடியாகவே உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் என்ன மாதிரி மைக் குவாலிட்டி நானே சொல்லக்கூடாது. ஸோ எப்படி இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒருக்கா பார்த்து சொல்லுங்கள். இங்கே காக்கா கத்துது, காத்தடிக்குது, எப்படி மைக் குவாலிட்டி. அதே மாதிரி இதில் வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோன் அடாப்டர். சரியா? லைட்னிங்னு நினைக்கிறேன். மற்றது வந்து சி டைப், அதோட தான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கு. ஐஃபோன் 15 சி டைப்பில் வரனால அதோட கனெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு இந்த மைக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. நான் இப்போதைக்கு அன்பாக்ஸ் காட்டி நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், அதாவது எங்களோட ஸ்டூடியோவில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டூடியோ அளவுக்குலாம் போக தேவையில்லை, என் யூடியூப் சேனலுக்காக நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறதுக்காக இப்போதைக்கு பேசிக்காக நான் இது ஒன்று சொல்லியிருக்கேன். தட்டி தவறி உங்களுக்கு இந்த மைக்குக்கான ஸ்பெஷல் ரிவ்யூ ஒன்று வேணும், இல்லாட்டி எனக்கு ஒரு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, மற்றது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா இந்த 4 கேஜெட்ஸ், அதாவது இந்த ஃபோன் உங்களுக்கு பெரும்பாலும் அது பழைய A55 இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, பழசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதோட ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரிவ்யூ ஒவ்வொரு வீடியோவாக பார்ட்டாக தர பார்க்குறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேஜெட் முடிஞ்சு இப்போ நாங்கள் செகண்ட் கேஜெட் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த மைக் வந்து கொஞ்சம் தொங்கி கொண்டு இருக்கிறனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்தரமாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த கேஜெட் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னா DJI கிம்பிள். DJIட ஒசோமா DJIட கிம்பிள். ஓகே, இந்த கிம்பிள் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது. கிம்பிள்னால என்னத்துக்கு? ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் முதல்ல அந்த மைக்குக்கும் சொல்லலை. மைக்குக்கு வந்து இப்போ நான் பாவிக்கிற மைக்குக்கு வந்து கிட்டத்தட்ட 1,20,000 சம்திங் முடியுது ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு. அதே மாதிரி இந்த கிம்பிள் நான் நினைக்கிறேன் 75,000-80,000க்குள்ளே வாங்கலாம், மேபி கூடலாம் குறையலாம். இது 2021 மாடல், எங்கள் அப்பா பாவிச்சு கொண்டு இருந்தார், இப்போ தான் அனுப்பினார். திலுவாலே குஜுதே சேஹான மாதிரி இப்போ தான் அனுப்பினார். ஸோ அதனால் மேபி எனக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் சரியாக தெரியலை. இதோட கிம்பிளில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஜஸ்ட் கிம்பிள் மட்டும்தான் வரும், வேற ஒன்றும் அவங்க ஆஃபர் பண்ணலை DJIயால். அதே மாதிரி மைக்கும் DJI கிம்பிளும் DJI. இன்னைக்கு DJI அம்பாசிடரானு கேட்டிங்கன்னா இன்னும் அவ்வளோத்துக்கு எங்களோட யூடியூப் சேனல் இன்னும் வரல. மேபி ஃப்யூச்சரில் கூப்பிட்றதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம். ஓகே,
இப்போ இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன நான் இப்போதைக்கு கிம்பலாக மட்டும் நான் அப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுக்கு நான் பர்சனலாக உங்களுக்கு ரிவ்யூ போடணுன்னா நான் இப்போதைக்கு என்ன பாவிக்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கான ரிவ்யூ வேணும், இதோட ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட வீடியோ ஆடியோ எல்லாம் உங்களுக்கு தர பார்க்குறேன். அதே மாதிரி இதில் வந்து ஒட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, அதாவது ஒரு ஆப் ஒன்று இருக்குது, டிஜே ஆப் ஒன்று இருக்குது. அது மூலமாக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி கீழே ஒரு ஸ்டாண்டுக்கான ஒரு ஸ்க்ரூ ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த ஆப் மூலமாக நீங்கள் ஒரு மேனை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நகரேக்க இதுவும் இந்த கிம்பலும் இப்படி நகரும். ஒட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அதே மாதிரி இதை டபுள் கிளிக் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இப்போதைக்கு நான் பாவிச்சதில் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் இது மட்டும்தான். இது இல்லாமல் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுகள் எல்லாத்தையும் நான் தனியாக ஃபோனெல்லாம் ஆட்டி அதாவது இந்த கிம்பில் இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டிக்கொண்டு பின்னுக்கு இதில் வீடியோ எடுத்து காட்டுறேன். அதாவது இந்த ஃபோனை இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு சைடில் அதே நேரம் இந்த நாங்கள் ஷேக் பண்ணுறத மற்ற ஃபோனில் காட்டுறேன். உங்களுக்கு அப்போ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கும் 2 வீடியோ பக்கத்தில் போடுறேன். ஸோ உங்களுக்கு அதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். இதோட இன் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போவே சொல்லிக்கொள்ளேன், இது ஒன்றும் ரிவ்யூ இல்லை. ஜஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், இந்த சேனலுக்காக நான் என்னென்ன எனக்கு அப்பா அனுப்பினார் அது மட்டும்தான். அது இல்லாமல் ஒரு லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ண எடிட்டிங். அது என்ன லேப்டாப்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. லினோவோட ஐடியல் லேப்டாப்னு சொன்னாங்க. அது 2021 22 மாடல். அவ்வளோதான் எனக்கு இப்போதைக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட சேனலுக்கு மெயின் அப்கிரேட்டான கேமரா. இது வந்து ஒரு பேசிக் கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கேமரான்னு. அதாவது M50 Mark II கேனோன்ட அதுதான் டிஎஸ்எல்ஆர் கேமரான்னு தான் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு கேமரா பற்றின பெரிய நாலேஜ் இல்லை. எங்கள் அப்பா கேமராவில் புலி, நான் குட்டி எலி, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எலின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு கேமராவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கான கோர்ஸ் தேடிக்கொண்டிருக்கேன். மேபி உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் கோர்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் தம்பி இந்த கோர்ஸுக்கு போ, அண்ணா இந்த கோர்ஸுக்கு போ, பிரதர் இந்த கோர்ஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன உறவு முறை சொல்லி கூப்பிட தோணுதோ அதை போட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிரர்லெஸ் கேமரா. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மிரருக்கும் மிரர்லெஸ் கேமரா தெரிஞ்சாக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது மிரர்லெஸ் கேமரா. பட் இது ஒரு பேசிக் கேமரா. நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கேமரா வேறு, இது ஒரு பேசிக் கேமரா. இது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறனால எங்கள் அப்பா உனக்கு இவ்வளோ தாண்டா தெரியும் தற்குறி அப்படின்னு சொல்லி இதை அனுப்பி விட்டார். தற்குறின்னெல்லாம் சொல்லலைங்க, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பாசம். அதனால் பார்த்து பாவிடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றது இது கிட் லென்ஸ், 15 to 45 mm கிட் லென்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றது இதோட ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு வீடியோ எடுத்து பார்க்கணும். சரியா? நான் கிம்பிளில் வீடியோ வந்து அதுக்கு தனியாக நான் வீடியோ ஒன்று கொடுக்க மாட்டேன். நார்மலாக அந்த வீடியோ எப்படி ஷேக் ஆகுதான்னு சொல்லி ஒரு நார்மலாக நான் அதில் ஷேக் பண்ண நான் முதல்ல சொன்ன மாதிரியே அதில் எடுத்து காட்டுறோம். இதில் மட்டும் நான் வீடியோ இப்போ எடுக்க போகிறேன் எப்படி இருக்கு என்ன மாதிரின்னு. இதோட என்ன வந்துச்சு, கிட் லென்ஸும் மற்றது 2 பேட்டரி அனுப்பியிருந்தார். ஒன்று வந்து இப்போ அதோடைய வார பேட்டரி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் பேட்டரி ஒன்று வாங்கி அனுப்பினார். ஏன்னா கேமரா மேக்ஸிமம் 30 to 45 minutes தான் சார்ஜ் நிற்கும். ஸோ பேட்டரியும் வாங்கி அனுப்பினார். சரி, இப்போ கேமராவில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்க வீடியோ வந்து கேமராவிலேருந்து
மேபி பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா கேமராவை பற்றி தெரிஞ்சாக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு பெருசாக தெரியாட்டியும் பேசிக்காக ஒன்று தெரியும். என்னென்னா கேமராவில் வந்து நாங்கள் லைட் செட்டப்ஸோடு தான் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கலாம். நாங்கள் நெச்ச மாதிரி நார்மலாகவே ப்ரோக்ராம் பண்ணி அது தராது. ப்ரோக்ராமிங் மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் வேணால் ப்ரோக்ராம் பண்ணி. பட் எப்படியா இருந்தாலுமே ஃபோன் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கேமராவில் நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் மெனுவலாக தான் ஹேண்டில் பண்ணணும். நாங்கள் ஒட்டோவில் போட்டாலும் ப்ரைட்னஸ் பெருசாக பூஸ்ட் பண்ணி தராது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ எடுக்கிறது வந்து கேமராவிலேருந்து தான் வீடியோ எடுக்கிறோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு வந்து சார்ஜிங் இது வந்திருக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் வந்திருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கேமராவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா. அப்படி உங்களுக்கு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? மேபி பிரைட்னஸ் குறைவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோனில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியே இருக்கும், அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது நாங்கள் மெனுவலாக தான் கூட செய்யணும். அதுவும் நான் பேசிக் கேமரான்னு சொன்னனால வீடியோஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மெனுவலும் இருக்கட்டும் இருக்குது. நாங்கள் இப்போ எடுக்கிறது வந்து ப்ரோக்ராம் பண்ணதில் தான் எடுக்கிறோம். மெனுவலில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி நாங்கள் கேமராவிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கையும் பிரைட்னஸ் குறையுது. இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் டைமில் எடுத்துக்கொண்டு இருக்கிறனால மேபி லைட்டிங் குறையுதுன்னேக்கா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட் செட்டப் தேவைப்படும். வீடியோ குவாலிட்டி இதிலேயே நல்லா இருக்குன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் இதிலேயே கண்டினியூ பண்ண பார்க்குறோம். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி iPhone 15 Pro Maxலேயே இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு எடுப்போம். இது 3 இப்போதைக்கு நாங்கள் இந்தந்த கெஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ், நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் இதை விட பெட்டராக உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் இந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னா ப்ரோ நீ கேமராலே எடுங்க, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு மட்டும் எனக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னுக்கு போயிட்டு பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் ரிவ்யூ அது இதுகள் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தெரியும் ப்ரோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்கு பதிலாக ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கன்னு அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா 1-2 தடவை சொன்ன மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, signing off is Yan. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது நம்ம சிட்டி. டாட்டா, பை பாய்.